வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் நினச்சி இன்றைக்கி தாங்க அதை நிறைவேற்றின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. காலையில் அதிகாலை எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைங்க. எனக்கு பூஜையெல்லாம் அவ்வளோவா பண்ண தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா, வீட்டில் காமாட்சி விளக்கு வச்சுருக்கேன். அதை 2 விளக்கு அப்படியேவும் பொருத்தி 2 விளக்கை ஏற்றி அப்படியே பற்றி பொருத்தி அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிகாலை ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சேங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே சாமி முன்னாடி விளக்கு போட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணேங்க. நம்ம அதிகாலை எந்திரிக்கிறது பார்த்திங்கன்னா மனதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு அமைதியாக இருக்குது மனசு. படபடன்னு இல்லாமல் அந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம கொஞ்சம் நேரமே எந்திரிக்கிறதுனால நமக்கும் வேலை கொஞ்சம் வேகமாக முடிகிற மாதிரி இருக்குங்க. அப்படி தான் இன்றைக்கி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். காலைல எழுந்திரிச்சி சாப்பாடு வச்சுட்டு அதுக்கு பிறகு பால் வாங்கி டீ போட்டுட்டு அவருக்கு கொடுத்துட்டு பிறகு பையனுக்கும் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துட்டு நானுமே ஒரு டம்ளர் பால் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குழம்பு வச்சேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் குழம்பு தாங்க. சுண்டக்காய் குழம்பு ரொம்ப எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கும். சரி இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஃப்ரிட்ஜில் சுண்டக்காய் இருக்கிறதையே மறந்துட்டேன். அதுக்கு பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு, ஆமாம் சுண்டக்காய் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதை நல்லா தட்டி எடுத்துட்டு பிறகு வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கி அதை குழம்பு வச்சு ரெடி பண்ணேங்க. பிறகு பாத்திரமும் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. சரி குழம்புலாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பாத்திரத்தை கழுவுனேங்க. காலையில் இன்றைக்கி வேலை இப்படி தாங்க போச்சு. ஆனால் மனசு ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்குங்க. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்து இன்னும் வரல. கால் எலும்பு இன்னும் பெருவிரலுக்கு நேராக உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவுமே மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னால் வெளியில் காட்டிக்க முடியல. அதனாலே பார்த்திங்கன்னா சாமி கும்பிடணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. அதுக்காகவே இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு இனிமேல் டெய்லி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு அதாவது பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றிட்டு அதுக்கு பிறகு தாங்க மித்த வேலையெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம் கடவுள் நமக்கு என்ன வழி விடுறாரு, எப்படி அதை நிறைவேற்றுறாரு அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுமே எங்கள் அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஓகே உறவுகளே, என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.